தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் மிஸ்டர் வெள்ளை பாண்டியன், ரைட் ஃப்ரம் ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் ராமநாதபுரம். சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சார் வணக்கம். நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். சென்ட்ரல்ல எப்படி இருக்கு பாக்குறீங்க? இன்னைக்கு மோடியோட அலை வீசுதா? போன வாட்டி மோடியோட அலை 300 இந்த வாட்டி மோடியோட அலை எப்படி இருக்கு? நீங்க வட மாநிலத்தை பார்த்து வேண்டாம். வட மாநிலத்துல எதிர்கட்சிகள் எல்லாம் மதத்தை முன்வைத்து பிரச்சாரம் செய்து கொண்டு வருகின்றார்கள். எல்லா எதிர்கட்சிகளுமே. உத்தரப்பிரதேசத்துல பாரத பிரதமர் மோடி என்ன செய்கிறார்? நீங்கள் காங்கிரசுக்கு வாக்களித்தால் காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோயிலை புல்ரோசரை வச்சு இடிப்பார்கள், காங்கிரசுக்கு வாக்களிக்க கூடாது என்கின்றார். அது சரியான போக்கு தானே? ஒரு 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 பிரதமரா இருந்துட்டு இந்த மாதிரி பேசுறது சரியான்ற மாதிரி நீங்க பாக்குறீங்களா? தவறுதான். பிரதமர் இந்த மாதிரி பேசுறது முற்றிலும் தவறு. யாராவது ஒரு மறுபடியும் ஆட்சி வந்தா ஒரு கெட்டின கோயில யாராவது இடிப்பாங்களா சொல்லுங்க? தமிழ்நாட்டுல இடிப்பாங்க. தமிழ்நாட்டுல கோயில்களை இடிச்சே பழக்கப்பட்டவங்க. தமிழ்நாடு கோழி இடிச்சாங்கன்னா அது பர்மிஷன் இல்லாம கட்டின கோயில்களை தான் இடிப்பாங்க. இது ஏன்னா நிறைய பேர் பர்மிஷன் கட்டாம அவங்க பாட்டு அப்படியே கோயில பிரதமர் என்ன சொல்லியிருக்கலாம்? ஒட்டுமொத்த இந்துக்களுடைய ஒரு குலதெய்வமாக, ஒரு வழிபாடாக நாம் ராமரை கும்பிடுகின்றோம். எல்லோருக்கும் ராமர் கோயில் கட்ட வேண்டும். நாங்கள் பிரதமராகவோ நாங்கள் ஆட்சி பிடித்தவர் ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்பது ஒட்டுமொத்த இந்திய மக்கள், இந்து மக்களுடைய கனவு. அதை நாங்கள் நனவாக்கி விட்டோம். நீங்கள் எங்களுக்கு வாக்களியுங்கள் அப்படி என்று கூட அவர் பேசியிருக்கிறார். இல்ல, கடந்த 10 ஆண்டு காலம் பாரதிய ஜனதா அந்த மக்களுக்கு என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தது, என்னென்ன ஆட்சியில் கொண்டு வந்தோம், அதை பத்தி பேசியிருக்கலாம். நீங்கள் காங்கிரசுக்கு வாக்களித்தால் ராமர் கோயிலை புல்ரோசரை வச்சு இடிப்பார்கள், நீங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பீர்கள். அதனால் மீண்டும் பாரதிய ஜனதாவுக்கு நீங்க வாக்களிக்க வேண்டும் என்று ஒரு மத பிரச்சனையே. அது சரிதானா? ஒரு கொஸ்டின் வருது இல்லையா? நீங்க பிஜேபி விஸ்வாசி, அவங்க என்ன பிரச்சனை பண்றாங்க? காங்கிரஸ்கள் மற்ற எதிர்கட்சிகள் மீண்டும் பிரதமர் மோடி வந்தால் இஸ்லாமியருக்கும் பிற மதத்தினருக்கும் இந்தியாவில் பாதுகாப்பில்லை. இஸ்லாமியர்களை ஒரு விரட்டன்காரு, கொல்லன்காரு. நீங்க உங்களை கொல்ல நினைக்கிற பிரதமருக்கா நீங்க ஓட்டு போட போறீங்கன்னு சொல்லி எதிர்கட்சிகள் முஸ்லீம் பிரச்சனை கிளப்பிடுது ஒவ்வொரு பக்கம். சரி, பாஜக ஒரு நெகட்டிவ் தானே இல்லையா? பாஜக ஒரு நெகட்டிவ் சார். அதே மாதிரி இப்ப நீங்க மகாராஷ்டிரா மாநிலத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க உத்தவ் தாக்கரே, பால் தாக்கரே, சிவசேனா கட்சி ஆட்சியில இருந்துச்சு. சிவசேனாவில இருந்த ஏகநாத் சிண்டே அந்த கட்சியினுடைய ஒரு அமைச்சர், ஒரு பொறுப்புல இருந்தாரு. பாரதிய ஜனதா என்ன பண்ணுதுன்னா எல்லா மாநில கட்சிகளையும் 2ஆ உடைக்க பார்த்தது. நீங்க மும்பையில எடுத்துக்கிட்டீங்கன்னா சிவசேனா 2ஆ உடைச்சாச்சு, முடிஞ்சு. நீங்க அப்படியே எந்த பக்கம் பாண்டிச்சேரியில கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. அந்த நாராயணசாமி ஒரு கூட்டு என்ன இருக்காங்கிறது கூட்டுல வச்சு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்க பீகார்ல பிரச்சனை, வெஸ்ட் பெங்கால்ல பிரச்சனை, மாயாவதி கட்சியை 2ஆ உடைக்கிறது. நீங்க டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி 2ஆ உடைக்கிறது. பஞ்சாப்ல பிரச்சனை, ஜார்க்கண்ட்ல பிரச்சனை. இன்னமா ஆந்திராவிலையும் சந்திரபாபு நாயுடு இது பண்றது, அங்கிட்டு ஒரு பிரச்சனை கிளப்பி விடுறது. கர்நாடகாவில் ஒரு பிரச்சனை. இப்படி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளை பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் ஆட்சிக்கு வரணும், நாங்கள் சொல்வதைத்தான் நீங்கள் கேட்கணும், நாங்க சொல்றதை நீங்க கேட்கலன்னா நீ ஆட்சியில் இருக்க முடியாதியா அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம். நீங்க அதிமுக இன்னைக்கு 2ஆ உடைஞ்சதுக்கு யாரு காரணம்? பாஜக தான் காரணம். பாஜக தான் காரணம். குட்பால ஒரு பெரிய குட்பால இருந்தது. அந்த பந்த பீஸ் பீஸா ஆக்கி இன்னைக்கு ஒரு அதிமுக என்னாச்சு? 10 அதிமுக போயிடுச்சு. எடப்பாடி அதிமுக, ஓபிஎஸ் அதிமுக, சசிகலா அதிமுக, தினகர் அதிமுக, தீப அதிமுகன்னு இப்படி பல விரிவா போயிடுச்சு. அப்ப பாரதிய ஜனதா என்ன நினைக்குதுன்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளை உடைவிடும் பொழுது நாம் ஈஸியாக வளர்ச்சி அடைய முடியும், நம்முடைய கட்சி வேர் உண்ட முடியும் என்று ஒரு ஐடியாலஜில அவங்க பல்வேறு மாநிலங்கள்ல
அந்த மாநில கட்சிகளை கூட சூறையடிக்கிட்டு வர்றாங்க. அதுக்கு அந்த மாநில கட்சியினுடைய நிர்வாகிகளும் பணத்துக்கும் பதவிக்கும் ஆசைப்பட்டு அதுக்கு உறுதுணையா இருக்காங்க. இது ஒரு பக்கம். இது எல்லா மாநிலத்திலும் இருக்கக்கூடியதான். பதவி ஆசை. இப்ப நானே இருக்கேன், நீங்க சிஎம் இருங்கன்னு சொன்னா, இல்ல எனக்கு வேணாம்ப்பா, நான் யாருக்கும் துரோகம்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோமா? கிடையாது. பதவியா குடு அப்படின்னு எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்குது சார். இருக்கதானே செய்யும். ஏன்னா ஆமா, பதவின்றது அது இயல்பானது. ஒரு மரியாதை, ஒரு செல்வாக்கு பாரத பிரதமர் அவர்கள் இந்த பிரச்சாரத்துல கடந்த 10 ஆண்டுகள் மக்களுக்கு எத்தனையோ திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அந்த திட்டங்களை எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் சார், ஒரு சின்ன கிராமங்கள் வர மத்திய அரசு திட்டம் போய் சேருது. மாநில அரசு திட்டம் கிடைக்கிறது கூட ரொம்ப கஷ்டம். ஆனா மத்திய அரசு திட்டம் கிடைக்குது இல்லைங்கள. அப்ப இந்த திட்டத்தை எப்படி கொண்டு போகணுங்கிறது போக்கஸ் பண்றது யாருன்னா, லோக்கல்ல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள். அது கிளை செயலாளராக இருக்கலாம், இல்ல அவர் ஒரு ஒன்றிய செயலாளராக இருக்கலாம், ஒரு மாவட்ட செயலாளராக இருக்கலாம். இன்னும் அந்த பாரதிய ஜனதாவில் சில பேருக்கு அந்த இதை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி இருக்கு, சில பேருக்கு இல்ல. அதெல்லாம் கொண்டு போகணும். மக்கள்கிட்ட நான் எனக்கு தெரிஞ்சு சொல்றேன், மக்கள்கிட்ட சரியான முறையில் பிரச்சாரம் செய்தால் நாம் யாரையும் வீண்வழி சுமத்தாமலே வெற்றி பெற முடியும். நீங்க ஏன் போடுறாங்க அப்படின்னா, அப்ப மோடி செய்யற பிரச்சாரம் தவறான பிரச்சாரம் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்ல வரீங்களா? மோடி சில அதாவது அவர் இடத்துக்கு தகுந்தாப்புல பேசுறாரு. நீங்க இப்ப காங்கிரஸ் சோனியா காந்தி காங்கிரஸும் அப்படித்தானே பேசுது. காங்கிரஸும் அப்படித்தானே ஒப்படைச்சிடுறேன். தொகுதி என்னுடைய மயனுக்காண்டி நான் ஒப்படைக்கப்பட்ட தொகுதி. ராகுல் காந்தி உங்கள் வீட்டு பிள்ளை. நீங்க விஷன் 50 உத்தரப்பிரதேசல 80 நாடாளுமன்ற தொகுதியில 50 தொகுதி காங்கிரஸ் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தோட இங்க காங்கிரஸ் இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் ஏதாவது ஒரு பிரச்சனைய எதிர்கட்சிகள் கிளப்பி விட்டுருது. ஒடிசாவில் ஒரு பிரச்சனை, இப்படி ஒரு வியூகம் போய்கிட்டு இருக்கு. மக்களும் இப்ப கடந்த 5 கட்ட தேர்தலை முடிச்சிட்டாங்க. இன்னும் 2 கட்ட தேர்தல் நடக்குது. மற்ற வெஸ்ட் பெங்கால், மேகாலயா, சிக்கிம் இது போன்ற சின்ன சின்ன மாநிலங்கள், வெஸ்ட் பெங்கால் போன்ற பெரு மாநிலங்கள்ல கொஞ்சம் அதிருப்தியில இருந்தாலும் மக்கள் ஒருவேளை இப்ப மெயினா என்ன சொல்றாங்க, ராமர் கோயில் கட்டிட்டாங்க, அவ ஒட்டுமொத்த ஓட்டும் பாரதிய ஜனதாவுக்கு விழுந்துரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஒரு பக்கம் இருக்கு. நாங்க 400 சீட்டு ஜெயிப்போங்க, 400 சீட்டு உறுதியா. நீங்க மாறி மாறி பேசுறீங்க. இப்ப நான் சொன்னீங்க மோடி இப்படி பேசிட்டு இருக்கிறாரு, மக்களை பிரிக்கிறாரு. 400 சீட்டு நான் சொல்லல, எதிர்கட்சிகள் பாரதிய ஜனதா சொல்றாங்க. இந்தியா கூட்டணி 400 சீட்டு ஜெயிப்பாங்கன்றீங்க நீங்க சொல்றீங்க. அப்ப எப்படி இந்தியா கூட்டணி சொல்றாங்க, மக்களை 400 சீட்டு ஜெயிப்பேங்கிறாங்க. அதான் எனக்கு நீங்க சொல்ல வரதே புரியலையே. நான் இப்படி மக்களை பிரிக்கிறாருன்னு நீங்க சொன்னீங்க, அது சரியில்லைன்னு சொல்றீங்க. ஆனா நாங்க 400 சீட்டு வாங்குவோம்னா எப்படி 400 சீட்டு வாங்க முடியும்? ஏன்னா மக்களை பிரிக்கிற மாதிரி இருந்ததுன்னா மக்களே என்னடா இது இப்படி பேசுறாரு, இப்படி ஒரு திருப்பியும் இன்னொரு வாட்டி வந்தோன்னா இன்னும் நம்மளை பிரிச்சு இல்ல ஆக்கிடுவாரு. நம்ம ஒன்னா இருக்கிறோமே. இப்ப தமிழ்நாடுலாம் நீங்க பாத்தீங்க, தமிழ்நாடு, பெங்களூரு, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, இன்ஃபேக்ட் வெஸ்ட் பெங்கால் வரைக்குமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம அண்ணன் தம்பியா தானே பழகிட்டு இருக்கோம். அண்ணன் தம்பியா பழகிட்டு இருக்கிறத இவர் வேற்றுமைப்படுத்துறாருன்ற மாதிரி தானே அவர் பேச்சுக்கள் இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி 400 சீட்டு வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? மக்கள் எப்படி ஓட்டு போட்டிருக்காங்கன்னு ஒரு பக்கம் எதிர்ப்பு இருக்கு, ஒரு பக்கம் ஆதரவு இருக்கு. மக்களுடைய மனநிலையை பொறுத்துதான் சார் வாக்கு வங்கி மாறுது. இப்ப நீங்க தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்க. இதே போதைப் பொருள், இதே போதை புழக்கத்துல தமிழகம் இருந்தால் 2026 மீண்டும் திமுக ஆட்சி பிடிப்பது கடினம். இது தமிழ்நாட்டுல ஆமா. நம்ம ஆனா இப்ப நம்ம 2026க்கு எதுக்கு போகணும்? 2024 ரிசல்ட்டே வரல. இப்ப 24ல அதாவது 2024 தேர்தல் இல்ல. பொதுவா மக்கள் என்ன நினைக்கிறாங்க, மீண்டும் பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவில் இன்னும் சில வளர்ச்சி திட்டங்கள் அவங்களுடைய ஃபியூச்சர் பிளான் பண்ணி உருவாக்கிட்டு வர்றாங்க. அவங்களுடைய திட்டங்களை இப்பதான் செயல்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது சில திட்டங்கள் தான் ஜல் ஜீவன்
கழிச்சுலாம் இப்பதான் கிராமங்களுக்கு எல்லாம் அந்த பைப்ல எல்லாம் பதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமா. நீங்க எல்லா பக்கமும் பாத்தீங்கன்னா தெரியும். ஆமா. அப்ப இதே அரசு மீண்டும் ஆட்சிக்கு வரும் பொழுதுதான் அவங்களுடைய தொலைநோக்கு பார்வைக்கான ஒரு தீர்வு கிடைக்கும். இப்ப நான் வந்து ஒரு பிளான் பண்ணி வச்சுட்டு போறேன், நீங்க இடையில வந்துடுறீங்க. நீங்க வந்தேன்டா என்னுடைய திட்டத்தை நீங்க நிறைவேற்றுவீங்கன்னு எனக்கு தெரியுமா? என்ன உத்தரவாதம் இருக்கு சொல்லுங்க. உத்தரவாதமே கிடையாது. நான் வந்து நினைச்சா பண்ணுவேன். நான் கொண்டு வந்த திட்டத்தை எல்லாம் நீங்க முடக்கிடுவீங்க. பல லட்சம் குடும்பங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாம போகும். பல லட்சம் இளைஞருடைய கனவுகள் வந்து வீணா போகும். இந்தியாவுடைய எதிர்காலம் வந்து பாதிக்கும். அப்ப மீண்டும் அதே பிரதமர் மீண்டும் ஒரு 3வது முறை ஆட்சிக்கு வரும் பொழுதுதான் இந்த பாரத நாடு வளர்ச்சிக்கான ஒரு திட்டங்களையும் ஒரு தொலைநோக்கு பார்வையும் உருவாக்க முடியும். மக்கள் வந்து நல்ல ஒரு மனநிலையில இருக்காங்க. எப்படின்டா இவர் வந்தா இன்னும் கொஞ்சம் கிராமங்களுக்கு எல்லாம் நல்லா தண்ணி கிடைக்கும், மின்சாரம் கிடைக்கும், கொஞ்சம் மக்கள் கஷ்டப்படுறதுக்கான ஒரு சூழல் இல்லை அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. பாரத பிரதமர் வந்து எல்லா மாநிலத்திலையும் மதத்தை பத்தியோ ஜாதியை பத்தியோ இனத்தை பத்தியோ மொழியை பத்தியோ பேசல. அவர் எந்த மேடையில பேசணும்னு நினைக்கிறாரோ அந்த ஒரு சில மேடையில மட்டும்தான் அவர் ஆக்ரோஷமா பேசுறாரு. மற்ற மேடைகள்ல அந்த மாநிலத்தோட கட்சி நிலவரம் எப்படி இருக்கு. இப்ப நீங்க கர்நாடகா போறாரா, அங்க காங்கிரஸ் ஆட்சி, அவங்க என்னென்ன பண்றாங்க பேசுறாரு. தமிழ்நாட்டுக்கு வர்றாரா, திமுக வந்து என்னென்ன மதத்தை எப்படி பிரிக்குது, ஜாதி எப்படி பிரிச்சு அரசியல் பண்ணுது அப்படிங்கிறத பேசுறாங்க. இப்ப தெலுங்கானா, நீங்க இது ஆந்திர பிரதேச எடுத்துக்கோங்க. ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திராவோட முதலமைச்சர், அவருடைய தங்கை ஷர்மிளா காங்கிரஸ் கட்சியோட பொதுச் செயலாளர். இங்க ஒரே குடும்பத்துல 2 பேரை விட்டு மோத விடுறாங்க. அவர் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ். ஒரே குடும்பத்துல 2 பேரை விட்டு மோத விடுறாங்க. ஊடால சந்திரபாபு நாயுடு வேற பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டு வச்சு அவரு ரேலி போறாரு, பிரச்சாரத்துக்கு போறாரு. அது பத்தாக்குறைக்கு சொல்லிட்டு இவரு தெலுங்கானா முன்னாள் முதல்வர் சந்திரசேகர் ராவ் அவரும் பிரச்சாரத்தை தர்றாரு. இப்ப ஆந்திராவில நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 4 முனை போட்டி கடுமையா இருக்கு. 4 முனை போட்டி கடுமையா தான் இருக்குது. பட் யாரு வின் பண்ணுவாங்கன்னே தெரியலையே. அப்போ வந்து நீங்க சொல்றத பார்த்தா போன வாட்டி இருக்கிற 303 விட இந்த வாட்டி கொஞ்சம் கம்மியா தான் வாங்குவாங்களோ அப்படின்ற ஒரு தோரணை கம்மியா தான் வருது. திடீர்னு 400 சொல்லிடுறீங்க டப்புன்னு. சார், ஆந்திரா முதலமைச்சர் கூட பிறந்த தங்கச்சி அவங்க அம்மாவே போய் பிரச்சாரம் பண்றாங்க. என் பையன் நல்லவன் இல்ல, கெட்டவன், குடும்பத்தை அழிச்சிட்டேன், என்னுடைய கணவருடைய ஆசையெல்லாம் புரிந்து கொண்டு போச்சிட்டேன், நீங்க அவனுக்கு ஓட்டு போடாதீங்க, நாங்க தான் ஒய்எஸ்ஆர் ராஜசேகர ரெட்டியோட நேரடி அரசியல் வாரிசுகள் அப்படின்னு சொல்லி அவங்க தங்கச்சியை பிரச்சாரம் பண்றாங்கல்ல. அதிருப்தி இருக்கு, ரொம்ப அதிருப்தி இருக்கு. பட் இருந்தாலும் அப்ப எல்லா மாநிலத்திலும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கு, அந்த மாநில கட்சிகள் இருக்கு. இப்ப நீங்க வந்து பிஜேபி வந்து எல்லா மாநிலத்திலும் ஆட்சியில இருக்கமா கிடையாது. ஏதாவது ஒரு மாநில கட்சியை நம்ம டேக்கப் பண்றோம். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா அதான் சொல்றீங்க, கலவரம் பண்ணியே வந்துடலாம் அப்படின்னு பாக்குது பிஜேபி. நீங்க சொல்ல வரீங்க. இப்ப குஜராத்ல ஒரு பிஜேபி வேட்பாளர் ஜெயிச்சாரு. ஆமா, அவரு வந்து இதுவே இல்லாம அண்ணா போஸ்டா ஜெயிச்சிட்டாரு. அண்ணா போஸ்டா நின்றாரு. அவர் எழுத்து 10 பேர் நிப்பாட்டி இருக்காங்க. அப்ப அதுல ஒரு வேட்பாளருக்கு வந்து அந்த நாமினேஷன் தாக்கல்ல ஏதோ ஒரு பிரச்சனை, அப்ப ரிஜெக்ட் பண்றாங்க. அப்ப மிச்சம் எல்லாம் சுயேட்சைகள். அப்ப என்ன பண்றான், நீ எல்லாம் சுயேட்சை, உனக்கு என்ன வேணுமா வாங்கிக்க, இடத்த கழிவுன்னு அப்படின்னு அவரு அன்னபூசை. இது வந்து நம்ம கிராமத்துல பஞ்சாயத்து தேர்தல் இருக்கு பாத்தீங்களா, ஊராட்சி மன்ற தேர்தல் வந்து இப்படித்தான் நடக்கும். அன்னபோஸ் ஓட்டே போட தேவையில்லை, இந்த உனக்கு இவ்வளவு அமௌண்ட் வாங்கிக்க, முடிச்சு விடு அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்ம ஊர்கள்ல எல்லாம் அப்படித்தான், எல்லா கிராமங்கள்லயும் இதே நடக்குது. தமிழ்நாடு அரசு இல்ல. நம்ம யாராவது நீங்க நேர்மையா சொல்லுங்க, கிராம பஞ்சாயத்து தேர்தல என்னைக்காவது ஓட்டு போட்டு நம்ம ஜெயிக்க வச்சிருக்கோமா? கிடையவே கிடையாது. எல்லாமே வந்து அண்ணா போஸ்டா தான் ஜெயிக்கிற, முக்காவாசி அண்ணா போஸ்டா தான் ஜெயிக்கிற மாதிரி தான் வரும். ஆமா, முக்காவாசி பேர் அண்ணா போஸ்ட். நீங்க ஓட்டு போட்டு ஜெயிச்சாதான் சார் அந்த ஊராட்சி மன்ற தலைவர் நீங்க கேள்வி கேட்க முடியும். நீங்க மொத்தமா என்ன பண்ணிடுறீங்க, அந்த மொத்தமா வந்து அந்த அந்த ஊராட்சி மன்ற தலைவர் அந்த கிராமத்தை விலைக்கு வாங்கிடுறாரு. இந்த உனக்கு இத்தனை லட்சம், உனக்கு இத்தனை லட்சம் வாங்கிட்டா நீங்க ஒரு கேள்வியும் கேட்க முடியாது.
ம். தெருவிளக்கு எரியலையா நீ தான் பாத்துக்கறேன், தண்ணி வரலையா நீ தான் பாத்துக்கறேன், உனக்கு கழிப்பறை வசதி வேணுமா நீ தான் பாத்துக்கறேன், நான் உனக்கு காசு கொடுத்துட்டேன் நீ பாரு பார்க்காம போ, நான் பில்ல போட்டு போயிட்டே இருப்பேன். இப்படித்தான் எல்லா கிராமங்களையும் ஊராட்சி மன்ற தலைவர்கள் ரொம்ப 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 மோசமா இருக்காங்க. ஒரு ஊராட்சி மன்றத்துக்கான அடிப்படை தகுதிகள் கூட, அந்த ஊராட்சி மன்றத்துக்கு என்ன வளர்ச்சி கொண்டு வரணும் கூட ஊராட்சி மன்ற தலைவருக்கு தெரியாது. உள்ள கை நாட்டு படிக்காத ஆட்கள். இப்படித்தான் இந்த அரசியலே போகுது. ரொம்ப கீழ்த்தரமான அரசியலா போயிட்டு இருக்கு. இப்ப பார்லிமெண்ட் உறுப்பினர் என்ன பண்றாரு, பணத்தை வச்சுட்டு வர்றாரு. 100 கோடி 200 கோடி 500 கோடி ஒரு பெரும் பணக்காரரை கொண்டு வந்து நிப்பாட்டிடுறது. அது எங்க ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய கோடீஸ்வரம் கொண்டு வந்து நிப்பாட்டுறான். அவன் காசை கொடுத்து ஜெயிச்சு எம்பி ஆயிடுறான். போய் டெல்லியில போய் 5 வருஷம் கிடந்துடுறான். அப்ப என்னைக்கோ ஒரு நாளைக்கு ஊருக்கு வர்றது, ஒரு ரவுண்ட் அடிக்கிறது, கல்யாணம் காலூத்துக்கு போயிட்டு கறிக்கஞ்சி சாப்பிட்டு மறுபடியும் டெல்லிக்கு ஓடிடுறது. இது என்ன அரசியல்? மக்களை சந்திக்கணும், மக்களுக்கான பிரச்சனைகளை பார்க்கணும், மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நிறைவேற்றணும். அப்படி வந்தாதான் நீங்க நிரந்தரமான ஒரு அரசியலையும் நிரந்தரமான ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோ ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ வர முடியும். அந்த காலத்துல நிரந்தரமா பார்லிமெண்ட் உறுப்பினரா இருந்தாங்க, சட்டமன்ற உறுப்பினரா இருந்தாங்க. இன்னைக்கு யாராவது வர முடியுமா சொல்லுங்க? கஷ்டம்தான். ஏன்னா வந்து மக்களை சந்திக்கிறதே இல்லையே. அவங்க வந்து மக்களை சந்திக்கிறாங்க. கண்டிப்பா சார். அதனால பாரத பிரதமர் அவர்களுக்கான ஒரு எதிர்காலம் நல்லா இருக்கு. எதிர்கட்சிகள் அவருடைய எதிர்காலத்தை சூழ்ச்சி பண்ணி முறியடிக்கணும் அப்படின்னு பாக்குறாங்க. அப்ப நீங்க சொல்ற மாதிரி 400 சீட்டு ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு தான் நீங்க நினைக்கிறீங்க. எவ்வளவுதான் வந்து அவர் வந்து பிரித்து ஆடும் தந்திரத்தை பயன்படுத்தி முறியடிக்கணும். அது 400 சீட்டு வந்துருவாரு அப்படின்னு தான் பாக்குறீங்க. ஆமா, 400 சீட்டு வந்துருவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கு. எனக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே இருக்கு. கடைசியா இந்த ஒரு கொஸ்டினை நான் வச்சுக்கிறேன். நீங்களே சொன்னீங்க அவர் பிரிக்கிறாரு அப்படின்னு. அது பிரிக்கிறது வந்து சரியான போக்கு தானா? அதோட நான் வந்து நிறுத்திக்கிறேன். நானு ஒரு நீங்க தவிர்த்து இருக்கலாம் அப்படின்னு தான் நிறைய பேர் தமிழ்நாட்டுல ஃபீல் பண்றது. நீங்க தமிழ்நாட்டு அரசியல் வேற. இப்ப நீங்க செந்தில் பாலாஜியை வந்து ரிமாண்ட் பண்ணி உள்ள வச்சிட்டீங்க. நீங்க செந்தில் பாலாஜியை வெளியே விடுங்க. அவர் திமுக எத்தனை அமைச்சரை தூக்குறாருன்னு சொல்லி ஒரு பேச்சு ஓடிச்சு. நீங்க ஏன் செந்தில் பாலாஜிக்கு விடுதலை கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இல்ல, பொன்முடியும் கைதான பண்ணீங்க, பொன்முடியை மட்டும் ஏன் கூட்டு வர்றீங்க? ஏன் செந்தில் பாலாஜிக்கு ஏன் விடுதலை கொடுக்க முடியலையா? பொன்முடிய வந்து ஒரு அமைச்சர் பதவியை குளோஸ் பண்ணிட்டு அவருக்கு தண்டனை கொடுத்தாச்சு. மீண்டும் அவரை அமைச்சரவையில் சேர்க்க தெரிந்த திமுக அரசுக்கு ஏன் செந்தில் பாலாஜியை மட்டும் ஏன் விடுதலை செய்ய தெரியல? ஏன் மேல்முறையீடு பண்ண முடியலையா? இல்ல அவரை விடுதலையில இருந்து ஜாமீன்ல வெளியே கொண்டு வர முடியலையா? ஏன்னா அவர் வந்தாலே ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஒவ்வொரு மாசமும் அவரை வரவிட மாட்டாங்க சார். அவர் வந்தாருந்தா அவருக்கு சில அஜெண்டா கொடுக்கப்பட்டுள்ளது. அவர் வந்தா திமுகவுல பாதி பேரை பிரிச்சுட்டு போயிடுவாரு அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் அந்த கட்சியினுடைய அனுதாபிகள்கிட்டே இருக்கு. இப்ப இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு எல்லா பேப்பர்லயும் வந்திருக்கு. இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து இந்த தேர்தல் ரிசல்ட்டுக்கு அடுத்து துணை முதலமைச்சராக பதவியேற்க போகிறாராம். எல்லா மாவட்டத்திலையும் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஆதரவான நபர்களைத்தான் மாவட்ட செயலாளராக, மாவட்ட நிர்வாக பொறுப்பு, உள்ளாட்சி தேர்தலில் முக்கியமான பொறுப்புகள் எல்லாம் உதயநிதி ஸ்டாலின் யாரை கை காமிக்கிறாரோ அவர்களுக்கு தான் பொறுப்பு, பதவி எல்லாம் வழங்கப்படும். அதற்கு தகுந்தது போல் திமுகனுடைய உள்கட்சி கட்டமைப்பை மாற்றி அமைக்க சில வேலைகள் நடந்து கொண்டு வருவதாக இன்னைக்கு அனைத்து நியூஸ் பேப்பர்லையும் செய்தி வந்திருக்கு. என்ன சொல்ல முடியும்? ஸோ அதுக்கு மேல வந்து இது வந்து தமிழ்நாட்டுக்கு கிடைத்த ஒரு என்ன சொல்றது, ஒரு போதா நேரம் அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா வந்து ஒரு அரசியல் 2 வருஷம் தான் ஆச்சு அவர் அரசியலுக்குள்ள வந்து. இன்னைக்கு வந்து துணை முதலமைச்சர் அப்படின்ற அளவுக்கு போறதுக்கு வந்து அவர் என்ன பண்ணிட்டாருன்றது வந்து ஒரு கேள்வியா இருந்தாலும் அது அவங்களோட கட்சி, அவங்க பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாகவும் இருக்கிறது. திமுகவுடைய உள்கட்சி பிரச்சனை, நம்ம அதை பத்தி பேசணும்னு இல்ல. ஆனா இருந்தாலும் ஒரு வெளியில இருந்து நம்ம பார்க்கும்போது அது வேற யாராலாம் பண்ணிட முடியுமா?
எத்தனை பேர் வந்து எத்தனை ஜாம்பவான்கள் வந்து அப்படி இன்னும் வந்து ஒரு 50 வருஷம் 60 வருஷம் உழைச்ச பொன்முடியா இருக்கட்டும், அதுக்காக பொன்முடி நல்லவர்லாம் நான் சொல்ல வரல. துரைமுருகனே ஆஞ்சநேயனா சிங்கர் இருக்காரு. இருக்கட்டும், அவரே ஏவா வேலுவா இருக்கட்டும், எல்லாரும் எத்தனை பேர் இருக்கிறாங்க இல்லையா? கண்டிப்பா சார். துரைமுருகன் விட்டுருங்க. துரைமுருகன் இன்னும் அப்படியே தான் இருக்கிறாரு. சரி, ஓகே, ரைட். அது ஆமா. ஒரு உள்கட்சி பிரச்சனை. மொத்தத்துல வந்து மோடி வந்து 400 சீட்டு எடுத்து மாபெரும் வெற்றி பெறுவாரு. பட் இருந்தாலும் அவர் பேசினது தவறு அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்லியிருக்கிறீங்க. ஆமா. அவர் சில இடங்கள்ல சில பேச்சுகளை தவிர்த்தால் நல்லா இருக்கும். சரி. அது உங்களோட கருத்து அப்படின்றத வந்து சொல்லி ஆமா. அது அதுக்கப்புறம் நம்முடைய கருத்து. நிச்சயமா. ரொம்ப ரொம்ப நன்றி. திருப்பியும் இன்னொரு வீடியோல சந்திப்போம். கண்டிப்பா. வெகு விரைவிலே சந்திப்போம். கண்டிப்பா. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நான் திருப்பியும் ம். பேசுறேன். நன்றி, வணக்கம். ஓகே. நன்றி சார். வணக்கம்.